வணக்கம் நண்பர்களே. இந்தியா உலகின் மிகப்பெரிய ரயில்வே தளங்களை கொண்ட நாடாகும். சில ரயில் நிலையங்கள் கட்டிடக்கலைக்காகவும் சில அதிக பிளாட்ஃபாரம் கொண்டதற்காகவும் புகழ்பெற்றவை. இன்று இத்தகைய வியக்கத்தக்க ரயில் நிலையங்களை பற்றி பார்ப்போம். வீடியோவை முழுதும் பாருங்க. உங்களுக்கு பிடித்த ரயில் நிலையம் இதில் இருக்கிறதா பார்க்கலாம். 10வது இடத்தில் பாட்னா ஜங்ஷன் உள்ளது. இதற்கு மொத்தம் 10 பிளாட்பாரங்கள் இருக்கின்றன. கிழக்கு இந்தியாவில் மிக முக்கியமான ரயில்வே மையமாக கருதப்படுகிறது. மாநில தலைநகரான பாட்னாவை இந்தியாவின் பல முக்கிய நகரங்களுடன் இணைக்கிறது. நியூ டெல்லி கொல்கத்தா ரயில் பாதையில் அமைந்துள்ள பாட்னா ஜங்ஷன் இந்தியாவின் மிகவும் பிஸியான ரயில்வே நிலையங்களில் ஒன்றாகும். 9வது இடத்தில் விஜயவாடா ஜங்ஷன். இது ஆந்திர பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இதில் மொத்தம் 10 பிளாட்பாரங்கள் உள்ளன. இது தென்னிந்தியாவின் முக்கிய ரயில்வே நிலையமாகவும் செயல்திறனுக்காக பிரபலமாகவும் உள்ளது. ஹாவ்ரா ஜங்ஷன் கான்பூர் சென்ட்ரல் மற்றும் நியூ டெல்லி ஆகியவற்றிற்கு பிறகு நாட்டில் 4வது அதிக பிஸியான ரயில்வே நிலையமாகும். தினமும் சுமார் 1,40,000 பயணிகள், 200க்கும் மேற்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் 170 சரக்கு ரயில்கள் இந்த நிலையத்தில் சேவை பெறுகின்றன. 8வது இடத்தில் கான்பூர் சென்ட்ரல். இது உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது. இதில் மொத்தம் 10 ரயில் பிளாட்பாரங்கள் உள்ளன. இது வட இந்தியாவில் மிகவும் பிஸியான ரயில் நிலையங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது மற்றும் டெல்லி கொல்கத்தா ரயில் பாதையின் முக்கிய இணைப்பாகவும் உள்ளது. ஹாவ்ரா ஜங்ஷன் மற்றும் நியூ டெல்லி ரயில் நிலையத்திற்கு பிறகு நாட்டில் 3வது அதிக பிஸியான ரயில் நிலையமாகும். 7வது இடத்தில் கோரக்பூர் ஜங்ஷன். இது உத்தரப்பிரதேசத்தில் அமைந்துள்ளது. அதிகமான பயணிகள் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்தை நிர்வகிக்க இதில் 12 பிளாட்பாரங்கள் உள்ளன. ஹுபள்ளி ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு பிறகு இது உலகின் 2வது நீளமான பிளாட்பாரமாகும். கோரக்பூர் ஜங்ஷன் A+ வகை ரயில் நிலைய வசதிகளை வழங்குகிறது. 6வது இடத்தில் செகந்திராபாத் ஜங்ஷன். இது தெலங்கானாவில் அமைந்துள்ளது. தென்மத்திய இந்தியாவின் முக்கியமான ரயில் நிலையமாக இது விளங்குகிறது மற்றும் இதில் 13 பிளாட்பாரங்கள் உள்ளன. இது தெலங்கானா மற்றும் அண்டை மாநிலங்களின் முக்கிய நகரங்களுடன் இணைக்கிறது. 5வது இடத்தில் சென்னை சென்ட்ரல். இது தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. தென்னிந்தியாவின் முக்கிய அடையாளமான இந்த நிலையத்தில் மொத்தம் 15 பிளாட்பாரங்கள் உள்ளன. சிவப்பு கல்லால் கட்டப்பட்ட கட்டிடத் தோற்றமும் பிரபலமான மணிக்கூண்டு கோபுரமும் இந்த ரயில் நிலையத்தின் சிறப்பாகும். 4வது இடத்தில் நியூ டெல்லி ரயில் நிலையம். மொத்தம் 16 பிளாட்பாரங்களை கொண்ட இந்த நிலையம் நாட்டின் மிக பிஸியான ரயில் மையங்களில் ஒன்றாகும். முக்கியமான இடத்தில் அமைந்துள்ள இது நீண்ட தூர ரயில்களையும் புறநகர் ரயில்களையும் திறம்பட நிர்வகிக்கிறது. 3வது இடத்தில் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ளது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட இந்த ரயில் நிலையத்தில் மொத்தம் 18 பிளாட்பாரங்கள் உள்ளன. விக்டோரியன் கோத்திக் ரீவைவல் மற்றும் இந்திய கட்டிடக்கலை பாணியின் கலவையால் உருவான அற்புத கட்டிடக்கலை சிறப்பாக இது விளங்குகிறது. 2வது இடத்தில் சீல்தா ரயில் நிலையம். இது மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது. கொல்கத்தாவின் மற்றொரு சிறப்பு மிக்க இந்த நிலையத்தில் மொத்தம் 21 பிளாட்பாரங்கள் உள்ளன. அதிக அளவிலான புறநகர் மற்றும் நீண்ட தூர ரயில்களை சமாளிக்கும் திறனுக்காக பெயர் பெற்ற இது தினசரி கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றுகிறது. முதல் இடத்தில் ஹாவ்ரா ஜங்ஷன். இதுவும் மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது. மொத்தம் 23 பிளாட்பாரங்களை கொண்டு இந்தியாவில் அதிக பிளாட்பாரங்கள் கொண்ட மிகப்பெரிய ரயில் நிலையமாக ஹாவ்ரா ஜங்ஷன் திகழ்கிறது. கொல்கத்தாவிற்கான முக்கிய நுழைவாயிலாக விளங்கும் இந்த நிலையம் தினசரி கோடிக்கணக்கான பயணிகளை வரவேற்று நாடு முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களை இணைக்கிறது. இதுதான் இந்தியாவின் அதிக பிளாட்பாரங்கள் கொண்ட டாப் 10 ரயில் நிலையங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேஷன் எது? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.